Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஏஎல்பி எக்ஸாம் வந்து முடிஞ்சது சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிஎஃப் எஸ்ஐ எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதாவது தேதி வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2லேருந்து டிசம்பர் 13 ஒரு 5 டேஸ் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கப்புறம் தேர்வுக்கான வழிமுறைகள் என்னென்ன சரிங்களா, அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது வந்து பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு நம்ம ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட் வந்து சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா இது போல் ஃபஸ்ட்டே லிங்க் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் அதுக்கான லிங்க் தான் இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் வியூ டவுன்லோட் கால் லெட்டர் அண்டு சிட்டி இன்டிமேஷன் சொல்லிட்டு இருக்கும் சரிங்களா. அதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பேஜ் வந்து இது மாதிரி போகும். ஓகேங்களா. இங்கே வந்து உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கேப்சியா சரிங்களா, உங்களுக்கு என்ன கேப்சியா டிஸ்பிளே ஆகுதோ அந்த கேப்சியா வந்து மிஸ்டேக் இல்லாமல் என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணணும் சரிங்களா. லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு வந்து கேண்டிடேட் டீட்டெயில்ஸ் இருக்கும், அப்புறம் கால் லெட்டர், சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப், ஹெல்ப் டெஸ்க்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ கால் லெட்டர் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இது போல் டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ரெக்குயர்மெண்ட் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். அப்புறம் எக்ஸாம் டேட்டு சரிங்களா, அது இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான எக்ஸாம் சிட்டி அந்த லொக்கேஷன் அட்ரஸ் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். அப்புறம் உங்களுக்கு எந்த டேட்டு எக்ஸாம் டேட்டு டைமிங் என்ன அப்படி டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. ஸோ இங்கேயே வந்து ஆப்ஷன் இருக்குது கால் லெட்டர்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கால் லெட்டர் வந்து டவுன்லோட் ஆகும் சரிங்களா. இப்படி தான் டவுன்லோட் பண்ணணும். உங்களுக்கு சிட்டி இன்டிமேஷன் வந்து வேணும்னா நீங்கள் சிட்டி இன்டிமேஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அங்கேயுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கிளிக் ஹியர் டு டவுன்லோட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப்பு. சப்போஸ் நீங்கள் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ட்ராவல் அத்தாரிட்டி அதில் இருக்கும், அதையுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். ஓகேங்களா. அடுத்தது கால் லெட்டரில் வந்து என்னென்ன முக்கியமான விவரங்களாக இருக்குன்னு பார்ப்போம். கால் லெட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். நேமு, அப்புறம் உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் சரிங்களா, ரோல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும். அப்புறம் உங்கள் ஃபோட்டோகிராஃப் இருக்கும், நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணது அப்போ. ஓகேங்களா. அப்புறம் எக்ஸாம் டேட் இருக்கும், உங்களுக்கு என்ன ஷிஃப்ட்டு அதுக்கான டைமிங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன லாங்குவேஜ் வந்து ஆட் பண்ணியிருக்கீங்க சரிங்களா, அந்த லாங்குவேஜ் வந்து இருக்கும். அதே போல் உங்கள் எக்ஸாம் சிட்டிக்கான லொக்கேஷன்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு கூகுள் மேப் லிங்கே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து உங்கள் மொபைலில் வச்சு ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து டைரெக்டாக போகும். ஓகேங்களா. இந்த மாதிரி ஆப்ஷனுமே எனேபிள் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதையுமே பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் இங்கே வந்து சைன் பண்ணுற மாதிரி இருக்கும், கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து இன்விகிலேட்டர் உங்கள் ஹால் இன்விகிலேட்டர் வந்து சைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நீங்கள் வந்து கால் லெட்டர் வந்து உங்கள் விருப்பம் தான், நீங்கள் கலர்லேயும் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மினிமம் வந்து ஒரு 4 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து எடுத்துக்கோங்க. அதாவது அப்ளை பண்ணும்போது என்ன ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணீங்களோ அந்த ஃபோட்டோவை ஒரு 4, ஒரு சேஃப்டிக்கு தான் 2 போதும், ஒரு சேஃப்டிக்கு ஒரு 4 வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் சரிங்களா. நீங்கள் அதை வந்து ஒட்டிகிட்டே போயிடுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா. முக்கியமான விஷயம் அப்ளை பண்ணும்போது கொடுத்த அந்த ஃபோட்டோவாக தான் இருக்கும். ஓகேங்களா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு கேப் இருக்குங்க பார்த்தீங்களா, லைனாக ஒரு கேப் இருக்குது. இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் வந்து உட்காருவீங்க எக்ஸாம் ஹாலுக்குள்ளே சரிங்களா. அந்த சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்ளரேஷன் ஒரு பேராகிராஃப் வந்து ஒன்று டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. அதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே அந்த பேராகிராஃப் வந்து அங்கே எப்படி டிஸ்பிளே ஆகுதோ அதை அப்படியே இங்கே வந்து உங்கள் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் ரைட் பண்ணணும் சரிங்களா. பேனாவில் வந்து ரைட் பண்ணணும். ஓகேங்களா. உங்கள் சிஸ்டத்தில் டிஸ்பிளே ஆகிற அந்த இன்ஃபர்மேஷனை அந்த பேராகிராஃபை அப்படியே இந்த ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா லைன் பை லைன் ரைட் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்கள் லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் சரிங்களா, உங்கள் இடது கை பெருவிரலோட கைரேகை இங்கே வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வலது கை பெருவிரல் கைரேகை வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்கள் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்கள் ஹால் இன்விகிலேட்டர் சிக்னேச்சர் போடுற மாதிரி இருக்கும் சரிங்களா. இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஹாலுக்குள்ளே நடக்கும். ஓகேங்களா. இதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதுக்கப்புறம் முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நம்ம சொல்லிடுறோம் சரிங்களா. மெயினாக இருக்கிறது மட்டும் நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போவீங்க இல்லையா, எக்ஸாமுக்கு போகும்போது ஃபஸ்ட்டு விஷயம் கால் லெட்டர் அதாவது ஹால் டிக்கெட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு கண்டிப்பாக இருக்கணும். ப்ளஸ் அது கூட ஏதாவது ஒரு வேலிட் ப்ரூஃப். ஓகேங்களா. அதாவது கால் லெட்டர், ஒரு ஆதார் கார்டு, அது இல்லாமல்
இன்னொரு வேலிட் ப்ரூஃப் வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கணும். சரிங்களா? அது வந்து உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸாக இருந்தாலும் ஓகே, இல்லை பேன் கார்டு, இல்லை பேன் கார்டோட ஆன்லைன் பிரிண்ட் அவுட், அதாவது கார்டுன்னு சொல்லுவாங்க அது, இல்லை பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலிட் ப்ரூஃப் வந்து வச்சுருக்கணும். ஆக மொத்தத்தில் கால் லெட்டர் ப்ளஸ் ஒரு ஆதார் கார்டு, ஒரு வேலிட் ப்ரூஃப். ஓகேங்களா? மொத்தம் 3 டாக்குமெண்ட் ஆச்சுங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல். சரிங்களா? அதுக்கப்புறம் ஷிஃப்ட் டைமிங்குமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்னா நீங்கள் வந்து 7:30 AM ரிப்போர்ட் பண்ணணும். கேட் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 AM க்ளோஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம் ஸ்டார்ட்டு 9. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட்டுக்கும் டைம் இருக்கும். ஷிஃப்ட் 2னா 11 AM நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். 12 PM கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. 12:30 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஷிஃப்ட் 3னா 3 PM ரிப்போர்ட் பண்ணணும். 4 PM கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க. 4:30 வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஒன்ஸ் கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், என்னென்ன பொருட்களுக்கெல்லாம் தடை எக்ஸாம் ஹால்குள்ளே, அதான் முக்கியமான விஷயம். அது வந்து சொல்லியிருப்பாங்க, வந்து தெளிவாக பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், மொபைல் ஃபோன்ஸ், பேஜர், வாட்சஸ், இயர்ஃபோன்ஸ், ப்ளூடூத் எனேபிள் டிவைஸ், மைக்ரோஃபோன், ஹெல்த் பேண்ட்ஸ், அப்புறம் கால்குலேட்டர், புக்கு, பென், பேப்பர், பென்சில், இரேசர், பவுச், ஸ்கேல், ரைட்டிங் பேட், மெட்டாலிக் வியர்ஸ். ஓகேங்களா? அப்புறம் பேங்கிள்ஸ், ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ், அப்புறம் ஆர்னமெண்ட்ஸ்னால் அதாவது ஆபரணங்கள், அலங்கார பொருட்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் மங்கள் சூத்ரா, பெல்ட்டு, பிரேஸ்லெட்டு, ஹேண்ட்பேக்கு, கேப்பு, பர்ஸ், கேமரா, வாட்டர் பாட்டில், பேக்கேஜ்டு ஓப்பன் ஃபுட் ஐட்டம்ஸ் எக்ஸட்ரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நாட் அலோவ்ட் இன்சைட் த டெஸ்ட் சென்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி கால் லெட்டர் ப்ளஸ் 2 ஐடி ப்ரூஃப், ஒன்று ஆதார் கார்டு, இன்னொன்று ஏதாவது ஒரு வேலிடி ப்ரூஃப், அதை மட்டும் தான் நீங்கள் உள்ளே கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் மறக்காதீங்க ஃபோட்டோ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேனா வந்து எடுத்துகிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. பேனாவோ பென்சிலோ பேப்பரோ. ஓகேங்களா? பேனா வந்து பார்த்தீங்கன்னா பேனாவும் பேப்பரும் உள்ளே எக்ஸாம் சென்டருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்புறம் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ரெக்வஸ்ட்னா, நீங்கள் வந்து மருதாணி அப்ளை பண்ணுறத தவிர்க்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மருதாணி கோன்லாம் பார்த்தீங்களா, அதை அப்ளை பண்ணுறத தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பயோமெட்ரிக் ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இல்லையா, அத்தன்டிஃபிகேஷன் பண்ணும்போது சப்போஸ் உங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வந்து கேப்சர் ஆகாமல் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதையுமே பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன லாங்குவேஜ் சூஸ் பண்ணீங்களோ அந்த லாங்குவேஜில் தான் உங்களுக்கு கொஸ்டின் வந்து டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க. மார்க் டெஸ்ட் லிங்க் வந்து லைவில் இருக்குது. ஸோ நீங்கள் சிபிடி வரதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேர் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்கள். ஓகேங்களா? அதுக்கு பிறகு எக்ஸாம் ஹாலில் அவங்க வந்து ரஃப் ஷீட் கொடுப்பாங்க இல்லையா உங்கள் யூஸ்க்கு வந்து, அந்த ரஃப் ஷீட்டில் உங்கள் நேமு, ரோல் நம்பர் வந்து ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸாம் நடக்கிறப்ப இடையில அடிஷ்னலாக மறுபடியும் வந்து பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபிசிக்கலாகவும் அட்டண்டன்ஸ் வந்து நாங்கள் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார்மல் ட்ரெஸ் கோடில் வந்து வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே போல் ஹால் இன்விஜிலேட்டர் சொல்கிற விஷயத்த கரெக்டாக கைட்லைன்ஸ் அந்த ஃபாலோ பண்ணிட்டு நடந்துக்குங்க. ஏதாவது மிஸ்பிஹேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை டிஸ்குவாலிஃபை பண்ணுவோம், டீபார்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக அவங்க வந்து விஷ் பண்ணியிருக்காங்க, ஆர்ஆர்பி விஷஸ் யூ ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம் தேர்வுக்கான முக்கியமான வழிமுறைகள். ஓகேங்களா? அதே போல் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி சைட்லேருந்து மால் ப்ராக்டிஸ் சம்மந்தமாக சர்க்குலர் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ எல்லோரும் சேஃபாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஜிட்டலாவோ இல்லை ஃபிசிக்கலாவோ எந்தவித இன்ஃபர்மேஷனும் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது எக்ஸாம் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருந்துக்குங்க. முக்கியமான விஷயம், சில பேர் ரொம்ப லாங்கில் போக வேண்டியதாக இருக்கும். ஸோ சேஃபாக போங்க. போகிற இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பாகவும் விழிப்புணர்வோடும் இருங்க. சரிங்களா? எந்த பிரச்சனையிலையும் மாட்டாமல் இருங்க. சேஃபாக போயிட்டு வரணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் ரிலேட்டடாக லாகின் சரியாக ஆகலை அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் நம்பர் இருக்குது. இந்த ஹெல்ப் டெஸ்க் நம்பருக்கு இல்லை மெயில் அடிக்கோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்கள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அது ஆர்ஆர்பி சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான வழிமுறைகள். ஓகேங்களா? ஸோ எல்லாம் வந்து கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஃபியரும் இல்லாமல் ஒரு பயமும் இல்லாமல் நீங்கள் மட்டும் ரிலாக்ஸ்டாக போங்க. ஓகேங்களா? போயிட்டு சேஃப்டியாக போயிட்டு வாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து ரெயின் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? சேஃப்டியாக போயிட்டு வாங்க.
ரிலாக்ஸாக வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் வந்து விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சரிங்களா? எல்லா எக்ஸாம் நல்லா எல்லாம் நல்லா பண்ணுங்கள். சரிங்களா? சேஃப்டியாகவும் இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.